இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என் பொண்ணு Put the fucking lights on! இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. Yep, good to go. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவியில் பார்த்த ஒரு சூப்பரான டிஜே ரீமேக் சாங் எப்படி எடிட் பண்ணதான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தென் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வீடியோ கண்டினியூ பாருங்கள். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஆப் லிங்க் வந்து கீ டிஸ்பிளேஸ் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான புக் மார்க் அண்ட் ஷேர் ப்ரெசென்ட் தந்திருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஷேர் ஆப்ஷனில் நீங்கள் அலைட் மோஷன் ஒன் டச் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். கீழே ப்ளஸ் சைன் மாதிரி இருக்கும், பக்கத்தில் கீழே ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசென்ட் ஷேர் அவுட் ப்ரெசென்ட் இம்போர்ட் ஆகிருக்கும். ஷேர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் ஒரு 5 ஷேர் ப்ரெசென்ட் தந்திருப்பேன். இதுக்கான இமேஜ் எதுவும் ப்ரிவியூ ஆகுது, ஆனால் ஷேக் எஃபெக்ட்லாம் இருக்கும். நீங்கள் இமேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு எஃபெக்ட்லாம் இருக்காதுன்னு கவலைப்படுத்தால ஆட்டோமேட்டிக்காக எல்லா எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் நம்மளாம் லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். உள்ள எல்லா லேயருக்கான எஃபெக்ட் இருக்கும். பேக் வாங்க, புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதுக்கான ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காது. இதுக்கான ஆடியோ லிங்க் வந்து கீ டிஸ்பிளே வந்துருப்பேன். ஸ்டார்டிங்கில் வச்சுங்க. ஸ்டார்டிங் வச்சு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்துருக்கும். அது நீங்கள் கீழே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஒன் டச் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:4 ஒரு இருக்கும் சம்மன் லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை பார்த்து வச்சுங்க. இப்போ ஸ்டார்டிங் வச்சுங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் பண்ணி ஃபில் கம்போஸ் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக நெக்ஸ்ட்டு பீட் மார்க் வரையும் அதை வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி கட் ஆப்ஷனில் கட் பண்ணிங்க. இப்போ இந்த லேயர் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு கீழே எடுத்துன்னு வந்துங்க. எடுத்துன்னு வர மாதிரி பாருங்கள். கரெக்டாக பாருங்கள். இப்போ அந்த இமேஜ் வந்து நான் வந்து எடுத்துன்னு வந்துக்கிறேன். இப்போ கீழே அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துங்க. காப்பி கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க. இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துங்க. பேஸ்ட் கொடுத்துங்க. ஆல்ரெடி இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி மேலே டிலேட் ஆப்ஷனில் டிலேட் கொடுத்துங்க. இப்போ அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட் அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே கலர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து பிளாக் கலராக மாறிடும். நெக்ஸ்ட்டு மேலே வாங்க. குரூப் அண்ட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய் பாருங்கள், ஒரு இமேஜ் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இது வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். கீழே ஒரு லேயர் இருக்கும், அது வந்து இமேஜ் லேயர் வந்து ஆட் பண்ணோம். பேக் வாங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிங்க. 9:6 ஜென்ரேஷன் வந்து வச்சுக்கோங்க. வச்சு கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இமேஜ் இப்போ நீங்கள் அங்கே ஆட் பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் 5th ஃபில் கம்போசிட்டர் செட் பண்ணிங்க. இல்லை உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிங்க. இப்போ ஷேர் ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் விஎன்ஜின் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வந்து நீங்கள் இப்போ இங்கே ஆட் பண்ணுறீங்களா, இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் 9 ஸ்டேஷன்ஸில் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ளே கொடுக்குற இமேஜ் இது இருக்குது. இதுக்கான இமேஜ் வந்து பக்காவாக செட் ஆகும். இப்போ எடிட் குரூப் இல்லை குரூப் செட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. கிளிக் பண்ணி இப்போ ஒரு இமேஜ் வந்து ஸ்டார்டிங் வச்சுங்க. ஸ்டார்டிங் வச்சு ப்ளஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணல. ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இந்த லேயர் கிளிக் பண்ணி கீ எக்ஸ்பெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீ ஸ்க்ரோல் பண்ணி தந்துங்க. இப்போ அந்த ஆல்ரெடி இந்த லேயர் வந்து டிலீட் பண்ணிங்க. அல்லது இப்போ அந்த லேயர் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ பேக் வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், கரெக்டாக செட் ஆகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், பக்காவாக செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து இங்கே ஒரு இப்போ இங்கே எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:10 10:14 வந்து ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயருக்கும் அதே மாதிரி இந்த இங்கே கீழே இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த உள்ள இருக்கிற ரெண்டுத்துக்கும் ஒரே 9:6 ஜென்ரேஷன் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் சொல்கிறேன். இப்போ இந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணி சாரி மேலே 2 லேயர் இருக்கும், அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் பண்ணால்
லைட்டிங்னு இருக்கும். அது சைடில் கிளிக் பண்ணுங்கள். சைடில் கிளிக் பண்ணி நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருப்பேன். அது வந்து முன்ன ஒரு இமேஜ் இதுக்கான கலர் கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த சேரீ என்ன கலரோ அந்த கலர் வந்து இங்கே செட் பண்ணிங்க. அது மாதிரி கீழே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கும் எஃபெக்ட்டில் போய் அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் இல்லை சாரி, எடிட் ரூப் போங்க. எடிட் ரூப் போனீங்கன்னா அதில் எஃபெக்ட் இருக்கும். அதில் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் எட்ஜுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அங்கேயும் கலர் ஆப்ஷனில் கலர் மாற்றிங்க. அதே மாதிரி க்ளோ கலர் இருக்கும். க்ளோ கலரும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் சேரீக்கான கலர் வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணோம். இங்கே எப்படி கலர் செட் பண்ணணும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கலர்லாம் இமேஜ் வந்து ஆட் பண்ணி கலர் செட் பண்ணிங்க. அதாவது 17:10 ஒரு லேயர் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 1 இருக்கும். செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எடிட் குரூப் போங்க. அங்கேயும் வந்து 9:6 இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இது லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய் செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். அதே மாதிரி இந்த 2 லேயர் வந்து ஒரே இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து நம்ம இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சா. இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் இங்கே ஆட் பண்ணுற இமேஜும் அது பக்கத்தில் ஒரு இமேஜ் ஒரே இமேஜ் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் அது நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணு சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து இது நான் சொல்கிறது மட்டும் ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணிங்க. ஃபினிஷ் பண்ணால் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். இல்லை எப்படி ஆட் பண்ணுறது சொல்லி தரேன். ஸ்டார்டிங்கில் வச்சுங்க. கரெக்டாக 5:25 வச்சுங்க. டைம் லைன் வச்சுங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 கிளிக் பண்ணி ஃபில் கமிஷன் செட் பண்ணிங்க. இல்லை 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி அலைன் பண்ணிங்க. அலைன் பண்ணி நெக்ஸ்ட் யாரோ கிளிக் பண்ணுங்கள். யாரோ கிளிக் பண்ணி கட் ஆஃப் இல்லை கிளிக் பண்ணி அதோடைய எஃபெக்ட் வந்து கட் ஆகிடும். இதே மாதிரி நான் கீழே பாருங்கள். கீழே நான் ஆட் பண்ணியிருப்பேன் இமேஜ். கரெக்டாக ஆடியோவில் இந்த லேயர் விட்டு எங்கே கீழே லேயரில் வந்து அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கடுத்து இருக்கிற கேப் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதனால் இப்போ ஆட் பண்ண லேயர் வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து இமேஜ் ஆட் பண்ணி பேக் வாங்க. ஷேக் அவுட் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அந்த லேயர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 கிளிக் பண்ணி காப்பி அவுட் பண்ணிங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக 5:25 9:12 வரையும் இருக்கிற லேயர் லேயருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து இந்த 4 லேயருக்கு வந்து இந்த ஒரு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே இது வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. பேக் வாங்க. 3 ஷேக் அவுட் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். 2வது லேயர் அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துங்க. இதுக்கான இமேஜில் இருக்கிறது தான் எஃபெக்ட்டில் இருக்குது. நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 11:29 14:08 இருக்கிற இந்த 3 இமேஜுக்கும் இந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணோம். பேக் வாங்க. இப்போ ஷேக் அவுட் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. 3வது ஒரு எஃபெக்ட் இருக்கும். 1:51 அடுத்தது கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. ஷேக் அவுட் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. சரி, புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் ஜாயிண்ட் ஆகிற இமேஜ் எடுத்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துங்க. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் வந்து வேறு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். பேக் வாங்க. ஷேக் அவுட் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 4th ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 கிளிக் பண்ணுங்கள். காப்பி கொடுத்துங்க. பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக இங்கே இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பெரிய லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் கொடுத்துங்க. கரெக்டாக நெக்ஸ்ட் ஒரு சின்ன லேயர் இருக்கும். அது விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் லேயர் விட்டு நெக்ஸ்ட் ஒரு பிக் லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரையும் ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வாங்க. ஷேக் அவுட் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு சின்ன லேயர் மாதிரி இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துங்க. காப்பி கொடுத்து பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க.
ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக 19:08 ஒரு சின்ன லேயர் இருக்கும். கரெக்டாக நீங்கள் இப்போ ஆட் பண்ணாத இந்த சின்ன சின்ன லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட் கிளிக் பண்ணி லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். வந்து எஃபெக்ட்டில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இப்போ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே செட்டிங்ஸ் பக்கத்தில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அது ஒன் டச் பண்ணால் போதும். எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடிட்டிங் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து டக்குன்னு வந்துடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடிட்டிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.